தமிழர்களின் வாழ்வியல் குறித்த கட்டுரை. மலேசிய தமிழர்களின் சடங்குகள். 1914ஆம் ஆண்டுல மலாயா முழுதும் தமிழர்கள் ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்டனர். இங்கு வந்த பிறகு பல துயரத்தை தமிழர்கள் வேலை காரணமாக எதிர்நோக்கினர். உதாரணமாக, இரத்தத்தை உறிஞ்சும் அளவுக்கு வேலை, இறந்து போனாலும் கேட்பதற்கு ஆள் இல்லாத நிலையில் தென்னிந்திய தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர். மலாயாவிலிருந்து பலர் வேலைகள் மற்றும் பணம் ஈட்டிய பிறகு தமது சொந்த நாட்டிற்கே திரும்பினர். ஒரு சிலர் மலாயாவிலே திருமணம் புரிந்து நிரந்தரமாக குடியேறிகளாக இருந்தனர். இதன் வழி தமிழர்களின் பண்பாடும் கலாச்சாரமும் மலாயாவிலும் பரவத் தொடங்கியது. தமிழ் கலாச்சாரம் தமிழர்களின் பண்பாடாகும். உலக நாகரிகங்களில் இடம்பெறத்தக்க கூடிய உயர்ந்த நாகரிகத்தை உடையவர்களாக பழந்தமிழர் திகழ்கின்றனர். தமிழர்களின் வாழ்வியல் அகம், புறம் என இரண்டாக வகுக்கப்பட்டுள்ளதை சங்ககால பாடல்களான அகத்திணை புறத்திணையில் காண முடியும். மொழிக்கு இலக்கணம் வகுத்த தமிழர்கள் மனித வாழ்வியலுக்கும் இலக்கணம் வகுத்து வாழ்ந்தனர். தமிழ் கலாச்சாரம், கலை இந்தியா, மலேசியா போன்ற உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்க்கை வழிகளில் வேரூன்றி உள்ளது. தமிழ் கலாச்சாரம் மொழி, இலக்கியம், பண்பாடு, இசை, நடனம், நாட்டுப்புற கலை, தற்காப்பு கலை, ஓவியம் போன்றவற்றில் தெளிவுபடுகின்றது. தொடர்ந்து தொடக்க காலத்திலிருந்தே தொன்று தொட்டு தமது வாழ்க்கையில் பின்பற்றிய முறைகளை இன்றளவு கடைபிடித்து வருவது தமிழர் இனம் மட்டுமே. தமிழர்களின் பிறப்பு முதல் இறப்பு போன்ற அனைத்திற்கும் தகுந்த சடங்குகள், நாகரிகங்கள் போன்றவை பகுக்கப்பட்டுள்ளன. இது போன்று பகுத்து கொடுத்த மூதாதையர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் அவர்களுக்கும் சில வழிபாடுகளின் வழி செலுத்துகின்றனர். மலேசியா தமிழர்களின் பெண்களுக்கான வளைகாப்பு. ஒரு குழந்தையின் பிறப்பு எல்லா சமுதாயத்தினருக்கும் ஒரு முக்கியமான தருணமாகும். அந்த வகையில குழந்தை பிறக்கும் முன்பு கர்ப்பிணி பெண்ணின் முதல் கர்ப்பம் 7 முதல் 9 மாதங்களுக்கு முழுமையாக அடையும் போது தமிழர்களிடையே வளைகாப்பு சடங்கு நடத்தப்படும். இந்த வளைகாப்பு சடங்கு அப்படின்னா அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வளையல்களை அணியும் சடங்கு தான் இந்த வளைகாப்பு சடங்கு. இந்த வளையல்களை அணியும் போது சூழ் காப்பு என்னும் ஒரு காப்பை அந்த பெண்ணுக்கு போடுவாங்க. சூழ்னா தாயின் வயிறு, காப்புனா அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு. அப்போ இந்த சூழ் காப்பு அணிந்த பிறகு தாயும் சேயும் பிரசவத்திற்கு முன்பு அல்லது பிரசவத்திற்கு பின்போ சிரமத்துக்கு ஏற்படாம நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு அது தமிழர்களின் நம்பிக்கைகளில் ஒன்றாக இருக்கு. அடுத்து வளைகாப்பு. இந்த வளைகாப்பு சடங்குல பலவிதமான வளையல்களை பெண்ணுக்கு அணிவாங்க. வளையல்களை மட்டும் அணிவதோடு இல்லாம சீர்தட்டுகளும் கொண்டு வருவாங்க. பலவிதமான உணவு பொருள், பழங்கள், இனிப்புகள், இது போன்ற வகைகளை வச்சு சீர்தட்டுகள் கொண்டு வருவாங்க. இது இந்த சடங்குக்கு வரவங்க எல்லாருமே ஒரு ஆளாவது ஒரு சீர்தட்டாவது கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு கன்னத்துல சந்தனம் தடவி அதுக்கப்புறம் வளையல்களை அணிவிப்பாங்க. இந்த சடங்கெல்லாம் முடிந்து இறுதி கட்டத்துல அந்த பெண்ணுக்கு ஆரத்தி எடுப்பாங்க. அதாவது இந்த நாள்ல அந்த பெண்ணுக்கு கண்ணு பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரத்தி எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வளைகாப்பு சடங்குல பெண்ணுக்கு 3 வகையான சாதங்கள் கொடுப்பாங்க. அதாவது பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம் கொடுப்பாங்க. அது ஒரு இதுல கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கர்ப்பிணி பெண் தேர்ந்தெடுத்து அந்த உணவு பொட்டலத்தை பிரிப்பாங்க. அப்ப அதை பிரிக்கிறப்ப பொங்கல் இருந்தா பெண் குழந்தை பிறக்கும், அது இல்லைன்னா புளி சாதம் அல்லது தயிர் சாதம் இருந்தா ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது தமிழர்களின் நம்பிக்கை. இன்றைய சூழல்ல பாத்தீங்கன்னா இந்த ஆண் குழந்தை பிறப்பு, ஆணா பெண்ணா என்பதுக்கு ஒரு தனியா ஒரு நிகழ்வே இருக்கு. ஜெண்டர் ரிவீல் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க. இந்த ஜெண்டர் ரிவீல் பெரும்பாலும் ஆங்கிலேயர்களால கடைபிடிக்கப்பட்ட ஒன்று. இன்ன வரைக்கும் அந்த நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் இப்ப இருக்கிற சூழல்ல நிறைய தமிழர்கள் இந்த ஜெண்டர் ரிவீல் நிகழ்ச்சியை செய்யறாங்க. இந்த ஜெண்டர் ரிவீல் அப்படின்னு சொன்ன போனா இது கலர் வண்ணத்தை அடிப்படையில வச்சு பிறக்க போறது ஆணா இல்ல பெண்ணான்னு நிர்ணயிக்கிறாங்க. உதாரணமாக
பிங்க் கலர் இளஞ்சிவப்பு கலர் இருந்தா பெண்ணாகவும், நீல கலர் இருந்தா ஆணாகவும் கருதி கொள்கின்றனர். மலேசிய தமிழர்களின் பெண்களுக்கான பருவம் அடைந்த சடங்கு. அறிவியலின் அற்புத படைப்பே மனிதன். அம்மனிதனின் பரிணாம வளர்ச்சி வியக்கத்தக்க கூடியதாக அமைகின்றது. அவ்வகையில் மனிதனின் பருவமடைதலும் ஒன்றாகும். பொதுவாக ஆண்களோ அல்லது பெண்களோ ஆகிய இரு பாலினத்தவர்களிடமும் இப்பருவமடைதல் என்பது இயற்கை நிகழ்வுகளுள் ஒன்றாகும். ஒரு பெண் மற்றும் ஆணின் இனப்பெருக்க உறுப்புகள் வளர்ச்சி அடைந்து இனப்பெருக்கத்திற்கு தயாராகும் நிலையே பூப்பெய்தல் அல்லது பியூபர்ட்டி என குறிப்பிடப்படுகின்றது. இப்பூப்பெய்தல் இரு பாலினத்தவரிடையே ஏற்பட்டாலும் பெண்ணின் பூப்பெய்தல் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. ஒரு சிறுமி என்ற நிலையை கடந்து தாய்மைக்கு தயாராகும் காலகட்டத்தை பெண்ணானவள் தொடும்போது ஏற்படும் சடங்குதான் பூப்புச் சடங்கு. பெண் பிறந்துள்ள குடும்பத்தில் பெருமையாகவும் மகிழ்வாகவும் நடைபெறும் சடங்காகும். ஒரு பெண் பெரும்பாலும் வயசுக்கு வந்துட்டா எப்படி சொல்லுவாங்கன்னா, பெரிய மனுஷி ஆகிவிட்டா, வயசுக்கு வந்துட்டா, பருவம் அடைஞ்சிட்டா, பெரிய பொண்ணு ஆயிட்டா, சமைஞ்சிட்டா என இது போல சொல்லுவாங்க. ஒரு பெண் பூப்பெய்தல் காலம் 9 to 13 வயது வரை நிகழ்கின்றது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இன்றைய சூழல்ல பெண்ணின் உயிரியல் நிலையை பொறுத்து பூப்படைதல் நடக்கின்றது. பூப்படைந்த பெண்ணை தீட்டு என்ற பெயரில் 7 அல்லது 11 நாள் வரை தனிமைப்படுத்தி வைத்திருக்கின்றனர். இதுக்கு கன்னி தீட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண் வயதுக்கு வந்துட்டானா அவளோட தந்தை அல்லது தாய் முதல்ல யார்கிட்ட தெரிவிப்பாங்க இந்த செய்தியை தாய் மாமன் கிட்ட மட்டும்தான் முதல்ல அந்த செய்தியை சொல்லுவாங்க. தாய் மாமன் இல்லது அவருடைய மனைவி கிட்ட. அதுக்கு அப்புறம் தாய் மாமன் தான் பெண்ணுக்கு பச்சை மட்டை கட்டுவாங்க. வீட்டுல ஒரு ஓரத்துல இந்த பச்சை மட்டை கட்டி அப்பெண்ணை அதுல உட்கார வைப்பாங்க. இந்த 7 to 11 நாள் வரை அந்த பெண் அந்த பச்சை மட்டைக்குள்ளதான் இருப்பா. மேலும் இந்த 7 to 11 நாள் வரை அப்பெண் சைவ உணவையே கொடுக்கறாங்க. உதாரணமாக புட்டு, பழம், இது போன்ற சைவ உணவை மட்டுமே கொடுக்கின்றனர். அது மட்டும் இல்லாம முதன்மையாக முட்டையும் எண்ணெயும் கொடுக்கறாங்க. ஏன் பருவம் அடைந்த பெண்ணுக்கு முட்டையும் எண்ணெயும் மிகவும் முக்கியம் அப்படின்னு பார்த்தா, அந்த பருவம் அடைந்த காலத்துல பெண்ணுக்கு உடல் வலியோ அல்லது ஏதோ வலிகள் ஏற்படாமல் இருப்பதற்கோ தடுப்பதற்கோ இந்த முட்டையும் எண்ணெயும் கொடுக்கின்றனர். இன்றைய சூழல்ல இக்காலத்து வரைக்கும் பெரும்பாலான வீட்டுல இந்த சடங்கு, இந்த பருவம் அடைந்த பெண்ணுக்கு முட்டை, நெய், எண்ணெய் கொடுப்பது வழக்கமான ஒன்றாகவே இருக்கு. அடுத்து 7 to 11 நாள் ஆன பிறகு அப்பெண்ணுக்கு திரட்டி சுத்தும் சடங்கு நடக்குது. இது ஒரு நிகழ்வாகவே நடைபெறும். இதுல முறை மாமன் அல்லது தாய் மாமன் சீர்தட்டுகளை கொண்டு வருவாங்க. முறைக்காரர்கள் இருந்தாங்கன்னா நிறைய பேர் சீர்தட்டுகள் கொண்டு வருவாங்க. இந்த நிகழ்வுல சீர்தட்டுகள் கொண்டு வந்ததோட அடை, அம்மி, விளக்கு போன்றவற்றை வைத்து அந்த பெண்ணுக்கு சுற்றி அந்த நிகழ்வு நடைபெறும். இதே போலதான் இந்த நிகழ்வு முடிந்த பிறகு பெண்ணுக்கு ஆரத்தி எடுப்பாங்க, கண்ணு பற்றாம இருக்கிறதுக்கு. ஏன்னா கண்ணு படும்போது அப்பெண் கண்ணு படும் அப்படின்னா என்னன்னா, நிறைய பேர் அப்பெண்ணு ரொம்ப அழகா இருக்கா இது போன்ற சொல்றப்ப பெண்ணுக்கு கண்ணு பற்றும்னு சொல்லுவாங்க. அந்த ஆரத்தி எடுக்கிறப்ப அந்த கண்ணு அப்படியே அந்த பொண்ணு விட்டு போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் ஆரத்தி சுத்தும் சடங்கு. இன்றைய சூழல்ல பாத்தீங்கன்னா இது போல சடங்குகள், வளைகாப்பு சடங்குகள், பருவம் அடைந்த சடங்குகள் போன்ற மலேசியாவில் இது போன்ற சடங்குகள் இன்ன வரைக்கும் கடைபிடித்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது.